பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது என்னதெல்லாம்? ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா கர்த்தருடைய வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த கர்த்தருடைய வசனத்தை ரெண்டு காரியம் வளர விடாம தடுக்க முடியும். அது என்னன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னும் சில காரியங்கள் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு முதல்ல வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. முதலாவது நமக்கு வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய முடியாதபடி, நம்ம வளர முடியாதபடி முதல்ல தடுக்கிறது யாருன்னா பிசாசு, சத்துருக்கள். நீங்க வேதத்துல எஸ்ரா புஸ்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க யெசுவாவும் செருபவேலும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாங்க. தேவன் நம்மளை பார்த்து சொல்றார், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார்னு எழுதப்பட்டிருக்குது. அப்ப நம்ம ஒரு காரியம் தெரியணும், நமக்குள்ளதான் ஹோலி ஸ்பிரிட் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நான் வளரணும். இது தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனா இந்த ஆலயம் முதல்ல கட்டப்படணும். இருக்கிற நிலைமையிலே அப்படி இருக்கக்கூடாது. அது ஆவிக்குரிய வளர்ச்சியில அது வளரணுங்கிறது பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அதே மாதிரி இந்த எஸ்ரா புஸ்தகத்தை நான் சொன்னேன்ல, செருபாபேலும் யெசுவாவும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்குகிறார்கள். அப்பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? சத்துருக்கள் ஜனங்களின் கைகளை தளர பண்ணினார்கள், சங்கடப்படுத்தினார்கள், கட்டுமான பணி நிறுத்தப்பட்டது. ஒரு காரியம் தெரியணும், பிசாசு உங்களுடைய ஆவிக்குரிய லைஃப்ல நீங்க ஜெபிச்சு வேதத்தை தியானிச்சு உங்களுக்குள்ள வசனத்தை போக 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 விட்டுட்டு இருக்கிற நேரத்துல பிசாசு உங்களுக்கு விரோதமா வருவான். உங்களுடைய வாழ்க்கையை சங்கடப்படுத்துவான். உங்களை ஜெபிக்க விடாதபடி உங்க கைகளை தளர்ந்து போக பண்ணுவான், உங்களை நெகிழ்ந்து போக பண்ணுவான். நீங்க தேவனோடு நெருங்கி போயிடக்கூடாதுங்கிறதுனால ஒரு காரியத்தை அடிக்கடி என் மனசுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் நினைவு போட்டுவாரு. எப்பெல்லாம் ஜெபிக்க முடியலையோ ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்க, இட் இஸ் டைரக்ட் அட்டாக் ஃப்ரம் எனிமி. பிசாசு உன்னை டைரக்டா ஜெபிக்க விடாதபடி தாக்குறான். எப்பெல்லாம் உங்களுக்கு வேதத்தின் மேல மனது வரலையோ, உலக பொருளாக இந்த போன் மேல டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொண்டு வர்றது யாருன்னு நினைக்கிறீங்க? பிசாசு. நீங்க பைபிள் எடுத்துட்டு இருப்பீங்க, டக்குன்னு ஒரு போன் கால் வரும், இது பிசாசுடைய செயல். நீங்க வேதத்துல யோபுவோட புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர்கிட்ட யோபு போய் சொல்லுவான், நீ அவரை நல்லா ஆசீர்வதித்து இருக்கிறீர், அவர் ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்துட்டனா அவன் உண்மை தூசித்து ஜீவனை விடுவான் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பிசாசு சொல்லுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவனுக்குரிய கர்த்தர் அவனுக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துட்டாரு. இப்போ அவன் மனைவி சொல்றா, அவரை தூசித்து ஜீவனை விடும். அப்போ பிசாசு யோபுடைய மனைவிட்ட பேசுறான், எப்பா நீ சொல்லு அப்படின்னு. உடனே அவன் யோபுட்ட சொல்றான், நீ தூசித்து ஜீவனை விடு, இந்த ஐடியா கொடுக்குறான். ஆனா ஒத்து போல. அன்னைக்கு ஆதாம் ஒருவேளை ஏவாளுடைய சத்தத்தை கேட்டு ஒத்து போயிருக்கலாம். ஆனா யோபு அந்த சத்தத்தை கேட்டு ஒத்து போகல. பாம்புடைய சத்தத்தை யோபுடைய மனைவியால கண்டுபிடிக்க முடியல, ஆனா யோபுவால கண்டுபிடிக்க முடிந்தது. ஏவாளால கண்டுபிடிக்க முடியல, ஆதாமாலையும் கண்டுபிடிக்க முடியல பாம்புடைய சத்தத்தை. ஒரு காரியத்தை இன்னைக்கு ஆவியானவர் தெளிவா உங்களோட பேசுறாரு. உங்கள்கிட்ட பிசாசு பேசுவான். நீங்க ஒருவேளை தேவனோடு க்ளோஸா இருந்திருக்கலாம், ஆனா உங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான் ஏதாவது ஒரு காரியத்தை வைத்து. எங்கேயாச்சும் உங்களை டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போவான், சங்கடப்படுத்துவான். இது பிசாசுடைய காரியம். அடையாளம் கண்டுபிடிங்க. பிசாசு உங்களை சங்கடப்படுத்துவான். நீங்க செயல்படக்கூடாது, எழும்பக்கூடாது. தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது நீ புறக்கணிக்கப்பட்டவன்னு சொல்லுவான். நீலாம் வாழ்றதுக்கு தகுதி இல்லை, இயேசு உன்னை வெறுத்துட்டாரு, இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். சத்துரு உங்களோடு பேசும்போது அடையாளம் கண்டுபிடிக்க பழகுங்க. வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ இந்த பிசாசு வர்றான்னு தெரிஞ்சுனா அவனுக்கு எதிர்த்து நிற்க பழகணும். பிசாசு செய்யற முதல் காரியம் என்ன தெரியுமா? உங்களை சங்கடப்படுத்துவது, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி தேவனோடு இருக்கிற உறவை கட் பண்ண நினைக்கிறது. இன்னொரு காரியம் கூட வேதத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது. மார்க் 4 அதிகாரம் 15 வசனத்துல, வசனத்தை கேட்ட உடனே
சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மார்க் 4:15 இப்படி எழுதப்பட்டிருக்குது. அப்போ வழி அருகே விதைக்கப்பட்டதுன்னா வசனம் விதைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா இதுல ஒரு காரியம் நடக்குது. பிசாசு வந்து அந்த வசனத்தை இருதயத்துல விதைக்கப்படாதபடிக்கு அதை எடுத்து போடுகிறான். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம பைபிள் வாசிக்கிறோம். பைபிள் வாசிச்சு முடிச்ச உடனே நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் என்ன வாசிச்சேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் நீங்க ரீகால் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா உங்களை அறியாமையே பிசாசு உங்களுக்குள்ள வசனம் விதைக்க விடாதபடிக்கு அதை புடுங்கி போடுகிறான். உங்க மேல நிறைய வாக்குத்தத்தம் இருக்கிறான் பிரதர். உங்க மேல நிறைய வாக்குத்தத்தம் இருக்கலாம் சிஸ்டர். ஆனா ஒண்ணு தெரியணும், அந்த வாக்குத்தத்தம் இப்போ உங்க இருதயத்துல இருக்குதா? சத்துரு புடிங்கிடுறான். உங்க உங்க சூழ்நிலைகளை காமிச்சு உங்களை நீங்க ஆண்டவருக்குள்ள சரியில்லை, நீ இன்னும் கர்த்தர் உன்னை மறந்துட்டாரு, கர்த்தர் உன்னை விட்டு தூரம் போயிட்டாரு, பிசாசு நிறைய பொய்களை சொல்லி கர்த்தர் பாரு உனக்கு நல்லதே செய்ய மாட்டாரு, உன் லைஃப் முழுசு எப்போ இப்படிதான் போகும், உங்களுக்கு நெகட்டிவா பேசி பேசி உங்க மனசுல எல்லாத்தையும் அசிங்கமா வச்சு உங்களை இயேசு விட்டு புரிச்சிட்டு அவர் உங்களுக்கு கொடுத்தாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் லைஃபை மாத்துவேன், உன்னை பயன்படுத்துவேன், உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வேன், இவ்வளோ காரியம் அவர் உங்களை குறித்து பிளான் வச்சிருக்கிறாரு. ஆனா பிசாசு என்ன பண்ணான்னு தெரியுமா? சில பொய்களை தூவி உங்க இருதயத்தில் இருக்கிற வசனத்தை மறக்க செய்கிறான். பிசாசுடைய தந்திரம் இது. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வசனத்தையும் எடுத்துட்டீங்கன்னா you are nothing. எதுக்குங்க நம்ம விசேஷித்தமானவர்கள்? சுவிசேஷங்கிற தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்குது. இந்த வசனத்தை மாத்திரம் நான் நம்பலனா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளலனா நான் பிதாவுக்கு பிள்ளையா இருக்க முடியாது. நான் வந்து பரிசுத்த ஆவியானவரை பெற முடியாது. நான் எல்லார போல நார்மல் மனுஷனா இருப்பேன். சிம்சோனுக்குள்ள இருந்த ஆவியானவர் வெளியே போன உடனே அவன் எல்லாரை போல சாதாரண மனுஷனா இருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் சாதாரண மனுஷனா இருக்கிறோமோ? ஏன் உங்களை சாதாரண மனுஷனாக்குது? ஏன்னா உங்க மேல உள்ள வாக்குத்தத்தத்தை மறக்க பண்ணுகிறான் சத்துரு. உங்க மேல உள்ள தேவ திட்டம் உங்ககிட்ட கர்த்தர் சொன்னா, உன் மேல விசேஷித்த அபிஷேகத்தை வைக்கிறேன், உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறேன், எல்லாத்தையும் மறக்கடிச்சு எல்லா மனுஷனை போல இருக்க வைக்கிறான். உங்களுக்குள்ள கில்ட் கொண்டு வரான். உங்களை சில பாவங்களை செய்ய வச்சு பிசாசு செய்யற கேம் பார்க்கும்போது எனக்கு நிறைய நேரம் அழுகையா வரும். யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு டெம்டேஷனை கொடுத்து உங்களை பாவம் செய்ய வைக்கிறான். இந்த தடவை கர்த்தர்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாரு, மன்னிச்சிருவாருன்னு சொல்லி உங்க இருதயத்தை மயக்கி உங்களை பாவம் செய்ய வைக்கிறான். செய்து முடிச்ச உடனே என்ன சொல்லுவான் தெரியுமா? ஐயா நீ தப்பு பண்ணிட்ட பாரு, கர்த்தர் உன்னை மன்னிக்கவே மாட்டாரு, அவ்வளவுதான் உன் லைஃப் முடிஞ்சிருச்சு, உன் மேல உள்ள தேவ திட்டம்லாம் போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவான். நம்ம அந்த மரமண்டை இருக்குல்ல, ஒண்ணுமே புரியாது, ஒண்ணுமே புரியாது, நம்ம அப்படியே நம்பிடுவோம். இவ்வளவு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. அவர் ஆபிரகாம் குறைவுள்ளவன் தானே, ஆபிரகாம் தவறாய் ஒரு ஆகாரோடு போனான், ஆனாலும் அவன் குறித்து வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினாரே. இந்த உணர்வுலாம் நமக்கு இருக்காது பாருங்க. கர்த்தர் என்ன மாத்துவாரு, கர்த்தர் என்ன பரிசுத்தமாக்குவாரு, கர்த்தர் என் மேல வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார், என்னை பரிசுத்தமாக்கி என்னை குறித்த திட்டத்தை என்ன கொண்டே நிறைவேற்றுவாருங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்காது. பிசாசு சொன்ன உடனே என் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து துன்மார்க்கமாய் தூர தேசத்துக்கு போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுறாரு. பிசாசோட பொய்யை நம்பாதுங்க பிரதர் சிஸ்டர், பிசாசோட பொய்யை நம்பாதுங்க. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட பேசுறாரு. ஆவியானவர் நம்மளோட பேசுறாரு. வசனம் நமக்குள்ள இருந்தும் வளராதபடிக்கு பிசாசு உங்களுக்குள்ள உள்ள வசனத்தை மறக்க பண்றான். இதை நீங்க எல்லாரும் அறிந்து கொள்ளுங்க. சரி, ரெண்டாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா? உபத்திரவமும் துன்பமும். இன்னைக்கு ரெண்டு காரியம் தான் பார்க்க போறோம்னு சொன்னேன். முதல்ல பிசாசு, இவனை துரத்திருங்க, வசனத்தை சொல்லி சொல்லி துரத்துங்க. ரெண்டாவது ஒரு காரியம் உபத்திரவமும் துன்பமும். வேதத்துல யோசேப்புக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருந்தாருன்னு பார்க்க முடியுது. ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 105ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை யோசேப்பை புடமிட்டது. அப்போ எப்போ யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறாரோ
அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரர்கள் குழிக்குள்ள போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்மவேலர்ட்ட வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்த்திபா வீட்ல வேலை செய்றான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைக்கு போறான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்தனா உங்களுக்கு உபத்திரவம் வரும். உங்க மேல தேவ திட்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்களுக்கு துன்பம் வரும். இது வசனம் எழுதப்பட்டிருக்குது. வேதத்துல ஒரு காரியம் இருக்குது. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 17, 18, 16, 17 வசனங்கள். வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடே ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்போ ஒன்று தெரியும், நம்ம நிறைய பேர் வசனம் ஹீல் பண்ணுன்னு சொன்னோம், வசனம் ரட்சிக்கும்னு சொன்னோம். வேதத்தில் கிளியராக இருக்குது, வசனம் துன்பத்தையும் உபத்திரவத்தையும் கொண்டு வரும். இயேசுடைய வசனம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, உங்க மேல இயேசுடைய வாக்குத்தத்தம் இருந்துச்சுன்னா துன்பங்கள் வரும், உபத்திரவம் வரும். ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நமக்கு ஏகப்பட்ட வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்துக்கு பின்னாடி உபத்திரவமும் இருக்குது, துன்பமும் இருக்குது. யோசேப்புக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார், அவனுக்கு துன்பம் வந்தது, உபத்திரவமும் வந்தது. ஆனா யோசேப்பு இடரவில்லை. ஆனா இன்னைக்கு நிறைய பேரு துன்பம் வந்த உடனே, உபத்திரவம் வந்த உடனே, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுல இருந்து எனக்கு பிரச்சனை தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுல இருந்து எனக்கு போராட்டம் தான், எனக்கு இயேசுவே வேண்டான்னு ஒரு குரூப் விலகிடுறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்க, வசனத்தை நீ வாங்கிட்டல்ல, இது பரலோகத்துக்கு ஒன்று கூட்டு போகிற வசனம், இதை வாங்கிட்டல்ல, இது வாங்கினதுல இருந்து உனக்கு உபத்திரவம் உண்டு, உனக்கு துன்பம் உண்டு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 34:19 வசனத்தை வாசிச்சோன்னா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு ஏகப்பட்ட துன்பம் உண்டு. எப்படி இருக்கும்? ஒன்றுன்னு சொன்னா 2 எழுதப்பட்டிருக்குதா? அநேகமாயிருக்கும். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீதிமான், உங்களுக்கு 1, 2 துன்பம் இல்ல, அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அர்த்தம் என்ன தெரியுமா? நீ அந்த உபத்திரவத்துல இருந்து சாவுன்னு விட்டுட்டு போக மாட்டாரு. உபத்திரவம் உனக்கு உண்டு, ஆனாலும் நான் உன்னை விடுதலை ஆக்குறேன். எல்லாத்துல இருந்து, ஒண்ணுல இருந்து இல்லை, எல்லாத்துலயும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று. கர்த்தர் உங்க லைஃப்ல நீங்க யோசிக்கலாம், நான் இப்போ இப்படிப்பட்ட சஃபரிங்குள்ள போயிட்டு இருக்கேன், துன்பத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறேன், பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கிறேன், கர்த்தர் என்ன விடுதலையாக்க வரான்னு யோசிச்ச வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. எல்லாத்துல இருந்து உன்னை விடுதலையாக்குவேன்னு சொல்றாரு. எல்லா போராட்டத்துல இருந்து உங்களை விடுதலையாக்குவேன்னு சொல்றாரு. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால சொல்றாரு, வாக்கு தத்தம் உங்க மேல இருந்தா பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் நிற்கணும். இயேசு சொன்னார்ல, பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொன்னது நமக்கு தெரியும்ல. இயேசுவே சொல்றாருங்க, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, துன்பம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. நான் ஜெயிச்சிருக்கேன்ப்பா, நான் ஜெயிக்காம பேசலப்பா, நான் நீதிமானா வாழ்ந்தேன், தப்பே செய்யாத பரிசுத்தரா இருந்தேன், எனக்கு ஏகப்பட்ட உபத்திரவம் வந்துச்சு, ஏகப்பட்ட. ஆனா யோசிச்சு பாருங்க, மரணத்துக்குள்ள வரைக்கும் அவரை கொண்டு போட்டாங்க, ஆனா அந்த கொலை அவரை மேற்கொள்ள முடியவில்லை, அவர் சாவை மேற்கொண்டார். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட யாரும் மரிப்பதில்லை. வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு சாவை வந்தாலோ, சாவுங்கிற துன்பம் வந்தா கூட அது என்னை மோதலாம், அது ஒருவேளை என்னை அடக்கம் பண்ண வைக்கலாம், ஆனா நானும் உயிர்த்தெழுதலில் எழுந்திருப்பேன். நானும் இயேசு மரணத்தை ஜெயித்தார் என்றால் நாமளும் மரணத்தை ஜெயிக்க போறோம். இயேசு பாதாளத்தை ஜெயித்தார் அல்லவா, நாமும் பாதாளத்தை ஜெயிக்கிறோம். சத்ரு நம்மளை மேற்கொள்ள முடியாது, நாம் சத்ருவை மேற்கொள்ளுகிறோம், நாம் துன்பங்களை மேற்கொள்ளுகிறோம், நான் உபத்திரவங்களை மேற்கொள்ளுகிறோம். எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு, இயேசுங்கிற நாமத்தை கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்க போறோம். சத்ரு மேற்கொள்ள முடியாது, துன்பங்கள் மேற்கொள்ள முடியாது. ஒன்னு தெரியணும், என் லைஃப்ல எனக்கு ஒரு காரியம், ஒரு கிறிஸ்தவ நண்பராலேயே நிறைய போராட்டம்.
ஏகப்பட்ட சண்டை, ஏகப்பட்ட பிரச்சனை. பார்த்தா ஒரு சைடுல காலேஜ் லைஃப்ல ஒரு ஒரு சில பிரச்சனைகள். இங்க கூட இருக்கிற கிறிஸ்தவனாலே ஒரு போராட்டம். என்ன ஆண்டவரே! ஒரு 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 கலக்கம் வந்துருச்சு. ஆண்டவரே இந்த துன்பம், துக்கம் எனக்கு ஒரு கட்டத்தில யோசிச்சேன். ஆண்டவரே உங்க கூட இருக்க முடியுமா? அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. எப்படி உங்களோட இருக்க போறேன்? எனக்கு எல்லாரும் என்ன குறை சொல்றாங்க. நான் தப்பே செய்யல. நான் எதுவுமே யார பத்தியும் தப்பாவே சொல்லல. சொல்லாம நான் சொல்லாதத சொன்னேன்னு ஒரு கூட்டம் சொல்ட்டாங்க. இன்னொன்னு கூட இருக்கிற கிறிஸ்தவனை குத்திக்கிட்டே இருக்கிறான். நீ என்ன என்கிட்ட பேச மாட்டேங்கிற, என்ன வெறுத்துட்ட, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசுறான். அவனுக்கு புரிய வைக்கவும் முடியல. நீ தப்பு, இயேசுடைய அன்பு உனக்கு இல்ல, என்னென்னலாமோ சொல்லி அவன் சொல்ல சொல்ல எல்லா வார்த்தைகளையும் ஒரு கடினமான வார்த்தைகளால பேசுறான். இது என் இருதயத்தை காயப்படுத்துது. என்னால பார்க்க முடியுது. நான் யோசிக்க, ஆண்டவரே இந்த துன்பங்களும் உபத்திரவங்களும் என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை ஆவியானவர் என்கிட்ட பேசினார். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, உனக்குள்ள வித்து சாதாரண வித்து அல்ல, அது கிறிஸ்துவின் வித்து. அது கிறிஸ்துவின் வித்து. நீ எதையும் ஜெயிக்கலாம் அந்த வித்தை கொண்டு. நீ சாதாரண வித்துல இருந்துட்டு நீ துன்பம் ஒன்ன மேற்கொள்ளுதுன்னு நீ சொன்னா லாஜிக் இருக்கு. ஆனா நீ வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு கிறிஸ்துவுடைய வித்து உனக்குள்ள இருக்குது. எவ்வளவு போராட்டத்தையும் நீ ஜெயிக்க முடியும். கொஞ்ச கால உபத்திரவம் உன்னை ஒண்ணு செயலாகாது. அது ஒண்ணு செய்ய முடியாது. இது கொஞ்ச கால உபத்திரவம். இது கொஞ்ச கால உபத்திரவம். நான் மெய்யான நித்திய ஒரு ராஜ்யத்தை உனக்காக வைத்திருக்கிறேன். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை இந்த பூமியில, இந்த உபத்திரவங்கள மத்தியில, இந்த துன்பத்தின் மத்தியில உன்னை கொண்டு நிறைய காரியத்தை செய்யணும் நான் பிளான் வச்சிருக்கேன்னு பரிசுத்த ஆவியானவர் பேசினார். எனக்கு ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சு, கிறிஸ்துவின் வித்து எனக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவின் வித்து எனக்குள்ள இருக்குது. மரித்தோரிலிருந்து இயேசு உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி நமக்குள்ள வாசமாயிருக்கிறார். இயேசுவை உயிரோடு எழுப்பினவருடைய அந்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமாயிருக்கிறார். மரணத்தை ஜெயிக்க பண்ணின ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்னா இந்த துன்பத்தை ஜெயிக்க பண்ண மாட்டாரா? உபத்திரவத்தை ஜெயிக்க பண்ண மாட்டாரா? எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அந்த ஆவியானவரை கொண்டு ஜெயிக்க முடியும். சத்ரு வெள்ளம் போல வருவான், ஆனா ஆவியானவர் கொடியேற்றுவார். அத்தகைய வல்லமை உள்ள ஆவியானவரை நாம் வைத்திருக்கிறோம். ஓ ரமா ஷீட்டலபாரியாட்டனஸ். கர்த்தருடைய வல்லமை நம்ம ஒவ்வொருத்தரையும் தொடும். நம்ம கலங்க வேண்டியது இல்லை. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் தொடுவார். ஒன்று தெரியணும், நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் எல்லாத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர். நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நம்மளை பிளஸ் பண்ணுவார். நமக்குடைய வளர்ச்சிக்கான தடை இந்த ரெண்டு காரியம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் சில காரியங்களை அடுத்த வர்ற வீடியோவில் பார்க்கலாம். பிசாசு, இன்னொன்று உபத்திரவமும் துன்பமும். ஓகே, இப்போ நம்ம ப்ரே பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி. இன்னைக்கு சிலரை ஆண்டவர் தேய்ச்சி இருக்கிறாரு. உங்கள் லைஃப்பில் எத்தனை போராட்டம் இருந்தாலும் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு, உனக்குள்ள விதைக்கப்பட்ட விதை சுவிசேஷம் என்கிற விதை. இந்த விதை பவுலுக்குள்ள விதைக்கப்பட்டது. எத்தனை அடிப்பட்டாலும் பாடுபட்டாலும் அதுக்கு நிற்க பண்ணுச்சு. பேதுருக்குள்ள விதைக்கப்பட்டது எல்லா பரிசுத்தவான்களுக்குள்ளே நிற்கப்பட்டது. பில்லி கிரகாமுக்குள்ள இந்த விதை தான் விதைக்கப்பட்டது, சுவிசேஷங்கிற விதை. அதே தான் ரேன்ஹார்ட் போன்கேக்குள்ள விதைக்கப்பட்டது. அவர்கள் தேசத்தை கலக்கினார்கள். ஒன்று தெரியணும், உபத்திரவம் உங்களை நிறுத்த போகிறதில்லை. உங்களுக்கு பாடுகள் உங்களை நிறுத்த போறதில்லை. உங்களுக்கு வருகிற துன்பங்கள் நிறுத்த போறதில்லை. உங்களை யாராலையும் நிறுத்த முடியாது. மனுஷன் பேசுகிற காயப்படுத்துகிற வார்த்தை உங்களை நிறுத்த முடியாது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்று உங்களை நிறுத்த முடியாது. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால எதுவும் நம்மளை நிறுத்த முடியாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் சொன்னார், என்னோட பேசினாரு, எவ்வளவு பெரிய மகிமையானவருடைய வித்து உனக்குள்ள இருக்குது. எது உன்னை நிறுத்த முடியும்? ஒன்னு நிறுத்த முடியாது. துன்பங்கள் எம்மாத்திரம். ஒவ்வொரு பிராபலத்தை பார்த்து பேசு. கர்த்தர் பெரியவர். ஜீவனை கொடுத்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், சத்ருவை காலுக்கு கீழே போட்டு நசுக்கினவர், அவருடைய கிரியைகளை அழித்தவர். ஓ ரபா சந்தலபா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பிசாசுக்கு விரோதமா இயேசு நாமத்துல கடிந்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பிசாசோட போராடிக்கிட்டு இருக்கிறாங்களோ, வசனத்தை மறக்க பண்ணுகிற ஆவி, சொப்பனங்களை மறக்க பண்ணுகிற ஆவி, தரிசனங்களை மறக்க பண்ணுகிற ஆவி, தேவ திட்டத்தை மறக்க பண்ணுகிற ஆவி, இயேசுவின் நாமத்தை கடிந்து கொள்ளுகிறோம். இப்ப யாரெல்லாம் அந்த போராட்டத்தில் இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் அவங்கள இருந்து வெளியே போய், இயேசுவின் நாமத்தில் அவங்கள மறக்க பண்ண உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். அடுத்ததாக இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உங்க ரெண்டு கரத்தை விரித்து, ஆண்டவரே எனக்கு துன்பங்கள் அதிகமாக இருக்கலாம், எனக்கு உபத்திரவம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் இது எல்லாத்த காட்டிலும் இயேசு பெரியவர். அவருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் பெரியவர். இயேசு
பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். நானும் இந்த உபத்திரவத்தை எளிதாக ஜெயித்து விடுவேன். ஆவியானவரே துணை புரியுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தர் மேலேயும் பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோட பேசியிருந்தானா நீங்க உண்மையிலேயே கீழே ஏமன்னு டைப் பண்ணுங்க. முக்கியமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் கர்த்தர் உங்களை இன்னும் பலப்படுத்தணும். இன்னும் எல்லா ரெகுலரா வர்ற எல்லா வீடியோஸையும் பார்க்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மே காட் bless you. Thank you.